வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து MySQLக்கும் MS SQL Serverக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பத்தி நாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து MySQL சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ஓபன் சோர்ஸா கிடைக்கும், அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேரா கிடைக்கும். பட் MS SQL Serverன்றது வந்து கமர்ஷியல், நம்ம பை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து வெப் பேஸ்டு, இது சிஸ்டம் பேஸ்டு. ஓகேயா, இது RDBMS பேஸ் பண்ணி இருக்கும் MySQL. இதுவும் RDBMS பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஸ்பெஷலா எதுக்காக கிரியேட் பண்ணதுன்னா, விண்டோஸ்ல ஆப்ரேட்டிங் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்க்கெல்லாம் டேட்டா பேஸா ஒர்க் ஆகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் MS SQL Server. ஓகே, MySQL எப்போ யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, Oracle கார்பரேஷன் வந்து இப்போ ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. MS SQL Server வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. இது ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா May 23, 1995ல. இது எப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா April 24, 1989ல இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது வந்து எந்த லாங்குவேஜ் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா C++ வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதே MS SQL வந்து எதை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க, எந்த லாங்குவேஜ் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா C++ வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, MySQLல நம்ம டேட்டா பேஸை வந்து பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா, அது பேக்கப் எடுக்கிறப்ப நீங்க டேட்டா பேஸ்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. பிளாக் பண்ணி வச்சு தான் டேட்டா பேஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா இது லைவா சர்வர்ல இருக்கும். ஒரு 1000 பேர் அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எந்தெந்த டேட்டா எது வரைக்கும் எடுத்திருக்கோம், எது வரைக்கும் எடுக்காம இருக்கோன்றத வந்து சர்வர்ல கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால டேட்டா பேஸை பிளாக் பண்ணிட்டு தான் டேட்டா பேஸ் வந்து நம்மளுக்கு பேக்கப் எடுக்கும் MySQL. அதே MS SQL Server வந்து நம்மளுக்கு சிஸ்டம் பேஸ்டா இருக்கிறதுனால டேட்டா பேஸ் பேக்கப் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து பிளாக் ஆகாது. நீங்க ஒர்க் பண்ணாலுமே அதுவுமே கண்டினியூவா உங்களுக்கு பேக்கப் ஆயிக்கும். ஓகே, ஏதாச்சும் நீங்க query வந்து MySQL ரைட் பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சர்ட் query எழுதுறீங்க. இன்சர்ட் query எழுதிட்டு ரன் பண்றீங்க. அது ரன் ஆகிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் கேன்சல் பண்ணணும்ன்ற ஆப்ஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். கேன்சல் பண்ண முடியாது. MySQL நீங்க query ஒன்ஸ் எழுதி ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த query ரன் ஆகி முடிச்சிரும். அதே வந்து MS SQL Serverல நீங்க queryயை வந்து பாதியில ஸ்டாப் பண்ணலாம். நீங்க நடுவுல query ரன் ஆகுறப்ப ஸ்டாப் பண்ணி ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண முடியும். பட் MySQL அப்படி பண்ண முடியாது. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி MySQL வந்து ஓபன் சோர்ஸ்ன்றதுனால இது யார் வேணாலும் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரீ லைசன்ஸ் தான். ஸோ எந்த இஷ்யூஸும் ரைஸ் ஆகாது. இதே MS SQL Server வந்து கமர்ஷியல்ன்றதுனால பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அட்வான்ஸ் இப்போ இது வரைக்கும் வாங்கினது வந்து ஒரு வெர்ஷன் இருக்குன்னா, ஒரு 3rd வெர்ஷன் 4th வெர்ஷன் நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்க போகும்போது பர்ச்சேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். MySQL வந்து ஒர்க் பெஞ்சோட சேர்ந்தது, SQL வந்து சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவோட சேர்ந்தது. ஓகே, இது எந்தெந்த சாஃப்ட்வேர்ல எல்லாம், அதாவது OSல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, MySQL யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா FreeBSD, லினக்ஸ், சோலாரிஸ், விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே வந்து MS SQL Server வந்து மெயினா விண்டோஸ்க்காக கிரியேட் பண்ணதான். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனின்றப்ப விண்டோஸ்க்காக இது பண்ணதான். அடிஷ்னலா என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னா லினக்ஸ் அண்ட் மேக் OSக்கு ப்ரொவைட் பண்றாங்க. MySQL வந்து எந்த பாப்புலர் சைட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஊப்பர் டெக்னாலஜிஸ், டிராப்பாக்ஸ், பினின்ட்ரெஸ்ட், Airbnb இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் இந்த MySQL டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து MS SQL Server வந்து எந்த சாஃப்ட்வேர்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுற மைக்ரோசாஃப்ட்வேரோட எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே MySQL Server தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இன்ஸ்டிடியூட், MIT இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாம இந்த வீடியோல MySQL அண்ட் MS SQL Serverக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பத்தி பார்த்தோம். Thank you.